சிவகங்கை அருகே சத்தியம் செய்தி எதிரொலியாக வாடிக்கையாளர்களின் அடகு வைக்கப்பட்ட நகைகளை சுரண்டி எடுத்து மோசடியில் ஈடுபட்ட வங்கி நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் இந்தியன் வங்கியின் கிளை இயங்கி வருகிறது. இங்கு நகையை அடகு வைத்து திருப்பிய சிலர் தங்களது நகைகள் தற்போது எடை குறைவாகவும் சில இடங்களில் வெட்டப்பட்டு இருப்பதாகவும் கூறி கடந்த சில தினங்களுக்கு முன் வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக இருந்து வந்த நாராயணகுமார் என்பவர் அடகு வைத்த 80க்கும் மேற்பட்ட பாமர மக்களிடமிருந்து சுமார் 11 லட்சம் மதிப்புள்ள 167 கிராம் தங்கத்தை வெட்டியெடுத்து மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லைம்மா, இந்த பேங்க்கில் அதுதான் சார் அதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சரி அவசர தேவைக்கு வந்திருக்கோன்னு வச்சுட்டு போகிறோம். இது நம்ம திருப்பையில் தானே நம்ம பார்ப்போம். திருப்பையில் அதே வெயிட் இருக்கணும். அவன் அந்த 73 200ன்னு வைங்க, நான் 400 கொடுத்துருந்தேன்னா அவன் 73 200க்கு அந்த இது செயினை வச்சுருந்தானே என்ன பண்ணுறது? இடையை போட்டோடனே அவன் கொடுத்துட வேண்டியதானே, மேனேஜர்கிட்ட இன்சார்ஜிட்ட கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவையே வச்சுக்கிட்டு அதை உரசி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போய் மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கம்மியாக தானே இருக்கும். நகையை செக் பண்ணதில் பழைய இது நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஒரு 8 பொருள், 2 செட்டு தோடு, 2 மோதிரம், 2 செயினும், ஒரு நெக்லஸ் ஒன்று, ஆரம் மாதிரி ஒன்று. பழைய இது நான் செக் பண்ணதில் காமிச்சாங்க. காமிக்கும்போது உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியலன்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில் உட்காந்து செக் பண்ணேன். அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்க போச்சோன்னாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியில் செக் பண்ணேன். செக் பண்ணதில் சந்தேகமாக இருந்துச்சு. சந்தேகமாக இருந்ததில் பழைய ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கும்போது லென்த்து கம்மியாக இருக்குது தெரியுது. அப்போ திரும்ப மறுபடிக்கும் போய் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த லைனில் உள்ளவங்க முடிச்சதுக்கப்புறம் பண்ணி தரோம்னாங்க. திரும்ப மறுபடிக்கும் கேட்டு கொடுத்தாங்க. கேட்டு கொடுத்ததில் அவங்களே வச்சு பார்த்துட்டு ஆமாம் லென்த்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க லென்ஸு வச்சு 4 பேர் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் இடையில கொக்கியை கலட்டி இது பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி விட்டு இருக்கிறது அவங்களுக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆதாரம் நான் வைக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சேன். இப்போ வாங்கும்போது பார்க்கும்போது லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு விசாரணை வரும்போது நாங்கள் அங்கேயே சொல்லுவோம் பார்க்கும்போது நமக்கு சொல்கிறாங்க.